கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதத்தினுடைய இந்த 2வது தினத்திலும் கர்த்தரை ஆராதிக்கும்படி அவருடைய இல்லத்திலே ஆயுதத்தோடு குடும்பமாய் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய முழங்கால்களை முடக்கி வீடுகளில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் வீடு தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலம் என்ற உணர்வோடு நீங்கள் ஆராதனைக்குள் இருக்கும் விதமாகவே உங்களுடைய இல்லங்களில் இருங்கள். உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் உங்கள் டிவி ஆன் பண்ணும்போது, உங்கள் ஃபோன் ஆன் பண்ணும்போது நீங்கள் இருக்கிற இடத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே இருந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து ஆராதிக்கிறவர்களா இல்லாதபடி நீங்கள் இருக்கும் இடத்தை முதலாவது சுத்தம் செய்து அதுக்கு பின்பு நீங்கள் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிப்பதற்கென்று உங்களை அர்ப்பணித்தவர்களாயிருங்கள். ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த ஆராதனை மூலமாய் உங்களை ஒருவரை ஆண்டவர் ஆஸ்வதிக்க போதுமானதாக இருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக எல்லா காரியங்களுக்காக நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். ஆதி அப்போஸ்தலர் சபை மக்கள் உறுதியாய் ஜெபத்தில் தரித்திருந்தது போல நாமும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்த இந்த ஆராதனைக்காக இது இந்திய தேசம் முழுவதும் இந்த ஆன்லைன் மூலமாக, டிவி மூலமாக யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சத்தியத்தை பேசுகிறார்களோ அதை கேட்பதற்கு எல்லாம் அவரவருடைய சபையின் மக்கள் ஆயத்தத்தோடு கூட இருக்க, கர்த்தரை போற்றி புகழ, அவரை உயர்த்த அவர்கள் ஆயத்தமாக இருக்கும்படியாய் நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் போதுமானவர். என்னோடு கூட சேர்ந்த ஒரு பாடலை பாடி தேவனை ஆராதனைக்குள்ளே நாம் செல்வோமாக, தேவனை ஆராதிக்க நாம் செல்வோமாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம். ஒருபோது நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே, நீர் ஒருபோது கைவிட மாட்டீர். என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் ஆயத்தமாக இருப்போமாக. ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டார். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லாரும் சொல்லுவோம், ஒருபோதும் கைவிட மாட்டார். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டார். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டார். காலமெல்லாம் காத்து கொண்டார். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றிக் கொண்டோம். ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லாரும் உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் பற்றிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. கடுப்புயல் வருகிறது ஆண்டவரே, பெருமழை பெய்கிறது, வெள்ளங்கள் அடிக்கிறது. ஆனால் எங்களுக்கு வேற வழி இல்லை. உம்மை தவிர ஆண்டவரே, உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவில் உம்மை நம்பி உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உறுதியாய் பற்றிக் கொள்ளுகிறோம். எங்களுக்கு ஒருபோது கைவிட மாட்டீர் ஆண்டவரே. மகனாதே மகனாதே அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு
பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டார். அச்சாரமாய் புத்திரையால் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. அச்சாரமாய் புத்திரையால் அபிஷேக வல்லமை அடிமைக்கு தந்தீரே. ஐயா அடிமைக்கு தந்தீரே. உம்மை நம்பி உதன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டார். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டார். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். கண்ணீரை துடைத்து காலங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். ஐயா காலமெல்லாம் காத்து கொண்டீர். காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். மகனாக மகனாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர்களாம் சொல்லுவோம். மகனாக மகனாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீர். ஐயா உரிமையை எனக்கு தந்தீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டார். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டார். உம்மை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டோ ஒருபோதும் கைவிட மாட்டீர். அல்லேலூயா. எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். இந்த காலம் நம்மை வாழ்க்கை தந்த நாம் சொல்வோம். நாம் இருக்கிற இடங்களிலே அல்லேலூயா. ஓ அல்லேலூயா அல்லேலூயா. எங்களை கைவிடாதவர் எங்களை கைவிடாதவர் எங்களை நடத்துகிறவரே. ஓ எங்களை மகனாக மகனாக எங்களை பார்க்கிறவரே. எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே நீர் எங்களை மகனாய் எங்களை மகனாய் நீர் பார்க்கிறீர். ஆண்டவரே எங்களை ஒருபோதும் ஆண்டவரே எங்களை தனித்து நீர் ஒரு நாள் எங்களை விடுகிறது இல்லை. ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாகவே இருக்கிறீர். ஆண்டவரே போதுமானவராகவே இருக்கிறேன். எங்களை வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமான வழிகளில் ஆண்டவர் நடத்துகிறார். 2019 ஆண்டு வரைக்கும் ஆண்டவர் நடத்தின வழிகள் வித்தியாசம். இப்பொழுது கடந்த 2020 ஆண்டிலே போன வழி வித்தியாசம். நாம் 2021 ஆண்டில் நாம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் நாம் நடத்தின ஆராதனைகள் சோதரன் திருச்சபையிலே வந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்படியான வாய்ப்பை கடந்த
செப்டம்பர் முதல் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறியாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிப்பது இல்லை. எல்லாவற்றிலையும் ஆண்டவர் எல்லாமாக இருந்து நமக்கு ஆண்டவர் நன்மையானவைகளை ஆண்டவர் கட்டளையிட்டு வருகிறார். தொடர்ந்து தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை தாழ்த்துவோம், ஒருமுகப்படுத்துவோமாக. ஆண்டவரே, நீர் தொடர்ந்து நீர் எங்களை நடத்தணும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா தேவைகளுக்கும் ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே, வேறொரு வழி இல்லை ஆண்டவரே, வேறொரு காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும். எல்லாரும் சொல்லுங்க, இந்த நாளிலே, இந்த கர்த்தருடைய நாளிலே ஆண்டுடைய அபிஷேகம், ஆண்டுடைய வல்லமை, ஆண்டுடைய பாதுகாப்புக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. அவரை தவிர நம்முடைய வாழ்க்கையிலே வேறு யாரும் நம்மை ஆட்கொள்ள முடியாது, வேறு யாரும் நமக்கு நன்மை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கவலைகள், கண்ணீர்கள், பாரங்கள், துக்கங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். செய்கிறவரே, எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். Praise the Lord, hallelujah. நிழலுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் செய்த அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை ஆண்டவரே எந்த இடத்திலையும் ஆண்டவரே எங்களுடைய தேவையின் நடுவில் எங்களை தவிக்க விடவில்லை, எங்களை திக்கத்தவளாய் விடவில்லை. ஆண்டவரே, நீர் எங்களை ஆட்கொண்டு நடக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆட்கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Yeah.
கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலவோம் பூரணமாயிரங்கும். பலவீனத்தில் பலவோம் பூரணமாயிரங்கும். உலகத்திலே துயரமொன்று திடக்கொள்ளின் மகளே. உலகத்திலே துயரமொன்று திடக்கொள்ளின் மகளே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கிருபை உனக்கு போதும் இயேசுவே, கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலவோம் பூரணமாயிரங்கும். பலவீனத்தில் என் பலவோம் பூரணமாயிரங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்ந்தாலே போதும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்ந்தாலே போதும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலவோம் பூரணமாயிரங்கும். எல்லாரும் சொல்வோம். பலவீனத்தில் என் பலவோம்
இந்த நாளிலும் நாங்கள் இந்த ஆன்லைன் மூலமாக நாங்கள் உம்மை ஆராதிக்க நம்முடைய ஜனங்களுக்கு நீர் ஏற்படுத்தியிருக்கிற இந்த பாதைக்காக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான நிலையிலும் நாங்கள் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் தொடர்ந்து முன் செல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையை பங்கு பெறுகிற, ஒருவேளை நேரம் எடுக்கும் போது இந்த ஆராதனைகளை கவனிக்கிற எந்த விசுவாச மக்களுக்காகவும் செபிக்கிறேன். செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களோடு கூட பேசுவீராக. செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல விடுதலை ஆண்டவர் கொடுப்பீராக. சமீபத்திற்கும் தூரத்திற்கும் உரிய தேவன் ஆண்டவரே, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? சமீபத்தில் உள்ளவர்களுக்கும் ஒரு அதிசயம் நடக்கட்டும், வெகு தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் அதிசயம் நடக்கட்டும், வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். வீட்டிற்குள் இருக்க முடியாதபடி பலவீனத்தின் நிமித்தமாய் ஆஸ்பத்திரிகளிலே ஆண்டவரே பலவித இடங்களிலே வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தில் இந்த காலையில் இந்த கர்த்தருடைய நாளிலே அநேகர் சுகம் பெறுவார்களாக. இந்த கர்த்தருடைய நாளிலே ஒரு அற்புதம் அதிசயம் ஆண்டவரே பலவீனத்தோடு இருக்கிறவருடைய சரீரத்திலே கர்த்தர் விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீ பேசுவீராக. நம்முடைய இன்ப சமூகத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் திருச்சபையிலே கூடி வரும்போது கர்த்தருடைய பந்தியை நாம் சொல்லுகிற அனுபவம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த நாட்கள் திருச்சபைக்குள்ளே எல்லாரும் ஒரே நேரத்தில் கூடி வரக்கூடிய நிலையில் நாம் இல்லை என்பதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே ஒரு நாளும் அதிகாலை 5 மணி ஜெபம் சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எந்த நாளில் வருகிறீர்கள் என்பதை மட்டும் இந்த ஒரு வாரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் அதிகாலை 5 மணி ஜெபத்தில் ஒரு 15 பேர் 20 பேருக்கு கர்த்தருடைய பந்தி தினந்தோறும் கொடுக்கப்படும். ஆகவே இந்த ஆராதனையை கவனிக்கிற நீங்கள் சபை மக்கள் அதிகாலை 5 மணிக்கு ஒரு 20 பேருக்கு மட்டும் கொடுக்கப்படும். அதனுடைய காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் தொலைபேசி மூலமாய் என்னிடத்தில் கேளுங்கள். ஆகவே ஒரு குறைவான வழிபாட்டு தலங்களிலே அதிகமான எண்ணிக்கைகளோடு இருக்கக்கூடாது என்பதுதான் நமக்கு இருக்கிற இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை. ஆகவே இந்த சூழ்நிலையிலே நாம் கர்த்தருடைய பந்திக்கென்று ஒரே நேரத்தில் கூடி எல்லாரும் இருந்து கொடுக்கக்கூடியது ஆரோக்கியமானதல்ல. அது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாம் செயல்படுகிற ஒன்றாக இருக்கும். அவை கர்த்தருடைய பந்தி தினந்தோறும் திங்கட்கிழமை காலையிலிருந்து திங்கட்கிழமை காலையிலிருந்து 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் உள்ள ஜெப நேரத்தில் ஒரு குறைவான எண்ணிக்கையில் அவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டு உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் இந்த நாளுக்கு என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறதான வேத பகுதியை ஆண்டவர் நமக்கு தருவதாக. 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தை
நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்ற அருமையான வார்த்தை. ஆசாவுடைய வாயிலிருந்து புறப்பட்ட இந்த வார்த்தைகளிலே அநேக சத்தியங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்குரியவைகளாக இருக்கிறது. நிறைய காரியம் அதுக்குள்ள இருக்குது. அதுல ஒன்றை மட்டும்தான் இப்போ உங்களோட நான் பேசும்படியா இருக்கிறேன். நாம கூட பல நேரங்களில் எப்படியெல்லாம் ஜெபிக்கிறோம், இஷ்டம் போல நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம மனசுல வந்தது போலெல்லாம் ஜெபிக்கிறோம். சில ஆட்கள் ஜெபம் பண்றதை நான் பார்த்துருக்கிறேன். வசனத்தையே தப்பு தப்பா சொல்லி ஜெபம் பண்றாங்க. நான் சில நேரங்களில் ஜெப ஆராதனை முடிந்த பின்பு அவன் கூட்டு சொல்லுவேன், வசனம் தெரியா நல்லா தெரிஞ்சா ஜெப நேரத்தில் வசனத்தை சொல்லணும். பாட்டை கூட தப்பா பாடிடலாம், ஆனா வசனத்தை தப்பா சொல்லவே கூடாது. அதனால பாட்டை தப்பா பாடுங்கன்னு சொல்றேன் நீங்க நினைக்காதீங்கன்னு. ஏன்னா இப்ப எல்லாம் உடனே நீங்க என்ன யோசிக்கிறீங்கிறதுக்கு ஒரு பதில் நான் கொடுத்துதான் நான் சில ஊழியத்துல அப்படிதான் சொல்லுவேன். என்ன இந்த காலத்துல யோசிக்கிறாங்க என்பதை நீங்களும் யோசித்து செய்தி நடுவிலேயே அதுக்குரிய பதிலையும் கொடுங்க. அதுலயும் ஏதாவது கேட்கதான் செய்வாங்க, அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படிதான் சொல்லுவேன். அதுதான் சொல்றேன். பாடல்ல கூட சில நேரங்கள்ல நமக்கு சில தவறு, நான் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். சில நேரங்கள்ல சில பாடல்கள்லாம் ரொம்ப காலமா பாடாம விட்டுருப்பேன். ஆரம்ப நாட்கள்ல பாடின பாட்டெல்லாம் இப்போ ஞாபகத்தில் அந்த ராகமே இல்லை, எனக்கு மறந்து போச்சு. வார்த்தைகள் கூட மறந்து போகுது. அதனால சில நேரங்கள் அந்த தவறுகள் வரலாம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனங்களையோ நாம் ஒரு நாளும் தவறாக பிரயோகப்படுத்தவே கூடாது. அதை நான் ஆரம்பத்திலேயே சொல்றேன். ஏனென்றால் சில நேரத்தில் நம்ம ஆசாவை போல இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி கூட நம்ம ஜெபம் பண்ணலாம் இல்லையா? நம்ம வாழ்க்கையிலே ஆசாவை போல, ஆண்டவரே பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலன்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம் அல்லவா அப்படின்னு நம்ம சொல்லி ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? எப்போ நம்ம பலவீனமாக இருக்கிற நேரத்தில். எப்பவுமே பாருங்களேன், பலம் உள்ளவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆசாவுடைய அந்த ஜெபத்துக்குள்ள பாருங்க, ரெண்டு பேருக்கும் உதவி செய்யணும் ஆண்டவர். பலமுள்ளவனுக்கும் ஆண்டுடைய உதவி தேவை. சில ஆட்கள் ரொம்ப இதா சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் ஆண்டுடைய உதவி தேவையில்லைங்க. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட நபர் தெரியுமா? எனக்கு ஆண்டுடைய உதவி தேவையில்லை, உங்க உதவியும் தேவையில்லை, மனுஷனுடைய உதவியே எனக்கு தேவையில்லை. என் சொந்த காலில் நான் நிற்பேன். ஐயோ, இப்படி பேசின ஆட்கள் எல்லாம் சில நேரங்களில் அவங்களை பற்றி நாங்கள் கேட்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறார் அவர் அப்படின்னு. அவர் போய் 2 வருஷம் ஆகும். எப்படி போனார்? பயங்கரமான விபத்தையா. சில நேரத்தில் நாங்கள் கேட்போம், அவர் எப்படி இருக்கிறார், அந்த நபர் எப்படி இருக்கிறார்? ஒரு கால் இல்லையா? ஒரு காலத்தில் இவர்கள் என்ன பேசினார்கள்? நாங்கள் பலமுடையவர்கள். இந்த பலமுடையவர்கள் என்பதை கொஞ்சம் நான் சொல்லிட்டு நான் என்னுடைய செய்தி அதுக்குள்ள இருக்கிற வார்த்தையில் ஒரு பகுதி. அதனாலதான் நான் உங்களுக்கு இதை ஆரம்பத்திலே சொல்றேன். பலமுள்ளவர்கள் என்று சொல்லும் போது சரீரத்திலேயும் பலம் உள்ளவர்கள். 2வது பலம் என்பது அவருடைய வசதிகள், அவருடைய செல்வங்கள். அவர் சொல்வார்கள், எனக்கு ஏகப்பட்ட நகைகள் இருக்கிறது, எங்களுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கிறது, நாங்க ஏன் ஜெபம் பண்ணணும், நாங்க ஏன் சர்ச்சுக்கு வரணும்? இல்லாதவங்கிட்ட போய் சொல்லுங்கய்யா, எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வீடு வாங்கினா கூட, வாங்கணும்னு நினைச்சா கூட நாங்க பணம் வச்சிருக்கிறோம், போய் உடனே வீடு வாங்கிடுவோம். ஏற்கனவே எங்களுக்கு 4 வீடு இருக்குது, 5வது வீடு வாங்கினா கூட வாங்குவோம். இப்படி சொல்லுகிற ஆட்கள் எல்லாம் பலமுடையவர்கள். சொல்வார்கள், பணத்தை வச்சு எங்களுக்கு என்ன பண்ண தெரியலையா, பணம் அவ்வளவு இருக்குதுயா, நாங்க அவ்வளவு பணம் வச்சு
எங்களுக்கு எதுக்கு ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பண பலத்தை பலமுடையதாய் காண்பிப்பார்கள். இந்த கொரோனா காலத்தில் பண பலமும் உதவி செய்யவில்லை. எவ்வளவு கோடிக்கணக்கான பணம் இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்வதை தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சில வேளைகளிலே ஆஸ்பத்திரியிலே சுகவீனமாய் இருக்கிற ஒரு மனிதன், பலவீனத்தோடு இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சில ரூபாய் நோட்டுகள் அவருக்கு தேவைப்படும். ஒரு 100 ரூபாய், ஒரு 200 ரூபாய் மாத்திரை வாங்குவதற்கோ, அது ஏதோ ஒரு சில்லறை தேவைக்கு அவருக்கு ஒரு பணம் தேவைப்படும். ஆனால் கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் திடீரென்று அவர் மரித்து விட்டால், அவருக்கு மரணம் சம்பவிக்குமானால், அவர் மேலே போட்ட மாலை மட்டும் 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்கும். பெரிய ரோஜா மாலை. ஒரு 100 ரூபாய் மருந்து கிடைத்திருந்தால் இன்னும் ஒரு 100 நாள் இருந்திருப்பார். கேரண்டி நான் சொல்லலை. எந்த மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் கேரண்டி கிடையாதுங்க. பேசுகிற எனக்கும் லைஃப் கிடையாது, கேட்குற உங்களுக்கும் லைஃப் கிடையாது. அதுவும் இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு. நம்ம லைஃபுக்கு கேரண்டியே கிடையாது. அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நான் கொஞ்சம் அமைதியா மெதுவாக ஆரம்பிக்கிறேன். நீங்க கவனிங்க சத்தியத்தை. பலம் உள்ளவர்கள் இன்றைக்கு ஆள் பலம், பண பலம், சொத்து பலம், இப்படிப்பட்டவர்கள் எங்களுக்கு ஆண்டுடைய உதவி தேவையில்லை என்று சொல்வார்கள். ஆனால் ஆசா என்ன சொல்லுகிறார்? பலம் உள்ளவனுக்கும் உதவி வேண்டும். எப்ப தெரியுமா? அந்த பலம் அவரை விட்டு போகிற நேரத்தில் அவருக்கு ஆண்டுடைய உதவி வேணும். அந்த பலம் அவரை விட்டு போகிற நேரத்தில் அவருக்கு அந்த ஆண்டுடைய உதவி வேணும். அதை சொல்ல அது லேசான காரியம். உதவி செய்கிறது ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு உதவி செய்வது லேசானது. ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? உங்களை எல்லாரையும் நேரடியாக இருந்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறது போல உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சில ஆட்கள் இதை கூட விமர்சனம் பண்றாங்க. யாருமே இல்லை, கேமராவுக்கு முன்னதாக இருந்துக்கிட்டு என்னமோ 1000 பேர் உட்கார்ற மாதிரி பேசி, இவங்களுக்குலாம் வேற என்ன பண்றது? இவங்களுக்கு இதான் வேலையாகி போச்சு. இது என்ன ஊழியம்? இப்ப நம்ம என்ன ஊழியம் செய்யிட்டு இருக்கோம்? சபைக்குள்ள தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதனால வீடுகளில் இருந்து தொலைக்காட்சி மூலமா பார்க்கட்டும் என்பதுதான் பேசணும். அதுக்காக வித்தியாசமாக என்ன சொல்றது என்றால் ஒழுங்கினமாய் பேச முடியாது. ஆட்கள் இருக்கிறது போலதான் கற்பனை பண்ணி பேச வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது மனுஷனால முடியாது. நல்லா நீங்க அதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் எத்தனையோ காரியத்துல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவைகள் வரும்போது, என்னை போல எனக்கு தேவைகள் வந்தது போல உங்களுக்கும் தேவைகள் வரும்போது உதவி செய்கிறது என்பது மனுஷனால் கூடாதவைகள். வேதத்தில் இருக்குது அல்லவா? மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனாலே கூடும். அப்படியானா மனுஷனாலே கூடாதவைகள் என்ற ஒரு லிஸ்டே இருக்குது. எவ்வளவு நாட்கள் இது விதமாக ஆன்லைன்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறேனோ, அதுல இடையில இன்றைக்காவது ஒரு நாள் எதெல்லாம் மனுஷனால் கூடாதவைகள் என்று நான் உங்களுக்கு தெளிவாய் பேசுகிறேன். அன்றைக்கு தயவு செய்து எல்லாரையும் அதை பார்க்கும்படி செய்கின்றேன். ஆவியானவர் இன்றைக்கு அந்த செய்தியை உங்களோடு கொடுக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அன்றைக்கு நான் கொடுக்கிறேன். பல நேரங்களிலே மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார். நாளைக்கு இன்று மாலை, இன்னைக்கு காலையில் செய்தி நீங்க கேட்குறீங்களே, இன்னைக்கு மாலை செய்தியும் இருக்குது இல்லையா? இன்று மாலை செய்தியில
இது சம்பந்தமான சில குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவை மாலை ஆராதனை செய்தியை நீங்கள் தயவு கூர்ந்து கேளுங்கள். பாருங்க, ஒன்றை மட்டும் சொல்றேன், சபையாருக்கு நான் பிரசங்கிக்கிற நேரத்தில் மற்ற எந்த பிரசங்கத்தையும் ஆன்லைன்ல கேட்கக்கூடாது. நான் சபை மக்களுக்கு அன்போடு சொல்லுகிறேன். அதுபோல எந்த சபை மக்களா இருந்தாலும் சரி, உங்கள் சபை போதகர் பேசுகிற ஆன்லைன்ல நேரம் எடுத்து செய்தி ஆயத்தப்படுத்தி உங்களுக்காக சபையாருக்காக கொடுக்கப்படுகிற அந்த நேரத்தில் நம்ம பாஸ்டருடைய செய்தியை பிறகு கேட்டுக்கலாம். நான் பேரை சொல்ல விரும்பல, தேவ மனுஷனுடைய பேரை. அந்த நேரத்தில் அவங்க ஊழியத்தை அவங்க செய்யறாங்க, அவங்க சபை மக்களுக்காக அவங்க செய்யறாங்க, அவங்க செய்த ஊழியத்துக்காக அவங்க செய்யறாங்க. அந்த நேரத்தில் நம்ம செய்தியை முடிஞ்சா ராத்திரி 10 மணிக்கு மேல பார்க்கலான்னு இந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஒழுங்கா அந்தந்த சபை போதகர் உங்களுக்கென்று நேரம் எதை குறித்திருக்கிறாரோ அந்த நேரத்துல வேற யாரு பேசினாலும் அதுக்கு நீங்க இடம் கொடுக்கூடாது. இதை சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என் சபை மக்களோடு உரிமையாய் பேசுகிறேன், அதிகாரத்தோடு பேசுகிறேன். கேளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆகவே மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதது அல்ல. மார்க் 10:27 இருக்கிறது. மனுஷனால் கூடாதது, ஆனா தேவனால் இது கூடாது அல்ல. நான் நாளைக்கு மாலையில அதை பற்றி சொல்றேன். தேவனால எல்லாம் கூடும். பலமுள்ளவனுக்கும் உதவி செய்ய தேவனால கூடும், பலனற்றவனுக்கும் உதவி செய்ய தேவனால கூடும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 2021ஆம் ஆண்டு, இந்த வருஷத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும் என்று நாம் நினைத்து பார்த்தது இல்லை. எல்லாம் முடிந்தது ஒழிந்தது என்றுதான் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் முழு உலகமும், குறிப்பாக இந்தியாவில் உள்ளவர்களும், கொரோனாவே இல்லாத ஒரு இந்தியா என்ற நிலையிலே ஜனங்களுடைய நடமாட்டம் கும்பல் கும்பலாக, கூட்டம் கூட்டமாக, அதை நான் உங்களுக்கு விவரிக்க வேண்டியது இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு கொரோனா ஒழிந்தது என்ற நிலையிலே ஜனங்கள் இருந்தார்களோ, 7ஆம் தேதிக்கு பிறகு கொரோனா ஒழியலை. ஜனவரியிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் கொரோனா ஒழிந்திருந்தது. ஒழியல, அது ஒழிஞ்சிருந்துச்சு. 7ஆம் தேதிக்கு பிறகுதான் ஒழிஞ்சிருந்த கொரோனா வெளியே வந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு இடத்துல எவ்வளவு பயங்கரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மனிதர்களாக இருக்கிற நாம இந்த சூழ்நிலைமை மீண்டும் இந்த வருஷத்தில் வரும் என்று நம்ம நினைக்கல. ஆனால் வந்து விட்டது. என்ன செய்வோம்? இதற்கு என்ன வழி? இதற்கு உதவி செய்வது, நமக்கு சுகம் தருவது ஆண்டவருக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்கும் சுகம் தர அவருக்கு லேசான காரியம். பேசும்போதே நீங்க ஆமேன் என்று சொல்லணும், நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லணும். என்ன, ஏன்னா நீங்க அதெல்லாம் செய்யணும். செய்துட்டே இருந்தீங்களோ வைங்களேன், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்துட்டே இருப்பார். நுரையில் இருக்கிற பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார், இரும்பல கர்த்தர் நீங்க ஊழியக்காரங்க பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி அசட்டு சிரிப்பு, ஒரு அவிசுவாசமான எண்ணம். நீங்க 1.5 மணி நேரம் கேட்பீங்க. ஆனா நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது என்னமே ஆவியில இந்த சிந்தை வருதுன்னா நான் சொல்றேன். நான் சில நேரத்தில் என் செய்தியே தீர்க்கதரிசனமாக தான் இருக்கும். அந்நிய பாஷை பேசி தான் தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு பைபிள்ல இல்லை. அதனால அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் சொல்வதை தீர்க்கதரிசனம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுவும் ஒரு தீர்க்கதரிசனம் தான். ஆனால் செய்திகள் தீர்க்கதரிசனம். பேசிட்டு இருக்கும்போதே என் மனதில் இது வந்ததுனால தான் சொல்றேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கொரோனாவுடைய பிரச்சனையினாலே
பலமுள்ளவனுக்கும் சுகம் கொடுக்க அவருக்கு லேசான காரியம். பலமே இல்லாதவனுக்கும் சுகம் கொடுக்க அவர் லேசான காரியம். இத ஒரு வார்த்தை நீங்க வீடுகளில் ஆமேன் என்று சொல்லிவிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் நீர் எனக்கு உதவி செய்ய உமக்கு லேசான காரியம். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் அடியேனுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். சுகம் என்ற உதவியை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நீண்ட காலங்களாக டயபெட்டிஸினாலே சரீரத்திலே அடிக்கடி சில பலவீனங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு அவ்வப்பொழுது அந்த சுகத்தை கொடுப்பது அவருக்கு கடினமானதல்ல, அற்புதமான சுகத்தை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில நான் ஆரம்பத்தில் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போறேன். இது சபை ஆராதனை இல்லையா? மற்ற நாட்கள் ஆராதனைக்கு இந்த சபை ஆராதனைக்கு கொஞ்சம் நான் நேரம் எடுத்து உங்களோட பேசுவேன். நீங்களும் பொறுமையா கேட்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். நம்முடைய நான் சில நேரங்கள்ல இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்சுலின் நம்மளே போட்டுக்கலாம், சுகர் ஏறி இருக்குதா இறங்கி இருக்குதான்னு நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம், மாத்திரை நம்ம போய் வாங்கிக்கலாம், டாக்டர் எழுதி கொடுத்தது. இப்படி எல்லாம் நம்மவே கால் பகுதி டாக்டர் ஆகிட்டோம், 25% டாக்டர் ஆகிட்டோம். இதை மீறி வந்தாதான் டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் சில வீடுகளில் இது இருக்காது, இந்த மிஷினும் இருக்காது, இந்த இன்சுலின் வாங்குறதுக்கு காசு இருக்காது. இந்த டெஸ்ட் பண்ணுற மிஷினு 2500 ரூபா 2600 ரூபா மிஷினு. அப்புறம் அந்த ஸ்டிப்பு வாங்கினா ஒரு அது 1000 சில்லற. இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்களா? இருக்காது. சபையில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு சுகர் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்றாங்க, ஐயா நேற்று ராத்திரி நான் செத்துருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு இன்சுலின் எழுதி கொடுக்கல டாக்டர், ஆனால் சுகர் மாத்திரை இருக்குது. ஆனால் சுகர் இறங்குதா ஏறுதா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்கு அந்த அர்ஜென்ட்டுக்கு பார்க்குற அந்த மிஷின் கிடையாது அவங்ககிட்ட. இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. நம்ம பேசுறேன் இது வரைக்கும் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விசுவாசிகளுடைய வீட்டிலே கிடையாதுங்க. அவங்க ஒரு நாள் சொல்றாங்க, சுகர் ரொம்ப இறங்கி போச்சையா, வீட்டில் யாருமே இல்லையா, செத்தேன்னு நினைச்சேன். இந்த சுகர் பிரச்சனை பேஷண்ட்டுக்கு தான் தெரியும் சுகர் இறங்கினா நம்ம என்ன லெவல்ல போவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஆயிட்டேயா. இன்னமோ தெரியல, திடீர்னு ஆண்டவர் எனக்கு ஒரு பலம் கொடுத்தா. நானே எழுப்பி சமையல் அறையில போய் கொஞ்சம் சர்க்கரை எடுத்து வாயில போட்டு ஒரு 5 நிமிஷத்துல நான் சரியாயிட்டேன். நடுராத்திரியில் நடந்த சம்பவம். இந்த மாதிரி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அந்த நேரத்துக்கு சரிப்படுத்தக்கூடிய சில ஏதுக்கள் இல்லாவிட்டாலும் அந்த நேரத்தில் இருக்கிற பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் தான் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப லேசான காரியம். ரொம்ப லேசான காரியம். ஐயோ இது இல்லையே, அது இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, அதை பற்றியே கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நிறைய உதாரணத்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சொல்ல முடியும். நான் பிரசங்கத்துக்கு போக முடியாது. சிலர் இதை நம்புவாங்க, சிலர் நம்ம அவர் ஏதோ டூப் போடுறாருப்பா அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க பாருங்கள் அது டூப்பா இருக்கும். எங்களுக்கு நடந்தது எங்களுக்கு தானே தெரியும். கொரோனா வார்டுக்கு போயிட்டு வந்தவங்க தானே கொரோனா எப்படிப்பட்டதுன்னு தெரியும். நான் சில நாட்கள்லாம் இந்த நாட்களை கேட்பேன், கொரோனா இல்லை வார்டுக்கு போயிட்டு வந்தவங்க, ஐசியூ வார்டுக்கு போயிட்டு வந்தவங்க எப்படி இருந்ததுங்க. ஐயோ தப்பிச்சேன் பாஸ்டர், அது எங்க சரீரத்தில் வர்றதுக்கு முன்னால் நாங்க நினைச்சது வேற, ஆனா எங்க சரீரத்தில் அது வந்த பிறகுதான் ஐயோ பட்ட பாடு. நாங்க பிழைப்போமான்னு நினைச்சோம், ஏதோ ஆண்டவர் எங்களை பழைச்சு மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். அப்ப இந்த பிரச்சனைகள் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் கேட்ட சில நேரத்துல பரிகாசமா இருக்கும், ரொம்ப கேலியா தான் இருக்கும். இதே போலதான் வாழ்க்கையில சில காரியங்கள்லாம் ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்கள், ஆண்டவர் நமக்கு செய்த அதிசயங்கள், ஆண்டவர் நமக்கு உதவி செய்த காரியத்தை சில ஆட்களோடு நம்ம பகிர்ந்துக்கொள்ளப்பா அவருக்காக விடுறாருப்பா, இதெல்லாம் அவர் சொல்றது நம்புற மாதிரியா இருக்குது. நீயும் அதை கேட்டு பக்கத்தோட இருப்பான், நீயும் போய் அதை போய் அதை கேட்டு இருக்க. அவர் ஏதோ உன்னை கூட்டத்துல சேர்க்கறதுக்கு ஏதோ கதை விடுற இப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து உதவி பெற்றவனுக்கு தான் தெரியும் அதனுடைய மேன்மை என்ன, அதனுடைய நிலைமை என்ன. கவனிக்கிறீங்களா? வாழ்க்கையிலே
முதலாவது சொல்றேன், ஆண்டவருக்கு எல்லாம் லேசான காரியம். மனுஷனுக்கு இன்னொரு பாடல் பாதர் பெருமன் சொல்ற, கடினமானது என்று எதுவுமே இல்லை. ஆண்டவரே, ஆண்டவருக்கு கடினமானது, கஷ்டமானது. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்று நம்ம பிரசங்கிக்கிறோம் அல்லவா? நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது அல்லவா? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு கடினமானது என்று எத்தனையோ காரியத்தை நினைத்தது உண்டு, நீங்கள் நினைத்தது உண்டு. ஆண்டவரே, இது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ரொம்ப கடினமா இருக்குது, இந்த இடத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம், இந்த வாங்கின இடத்துல கட்டுறது கஷ்டம். ஆண்டவரே, எத்தனையோ காரியத்தை நாம கடினமாய் நாம நினைத்தோம். ஆனால் ஃபாதர் பிரக்மன்ஸ் அவர்கள் தன்னுடைய பாடலிலே அந்த ஆழமான வார்த்தையை வைத்து அவர் சொன்னார், பாடினார், கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. அல்லேலூயா. அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி போகணும். இந்த பாருங்க, இந்த நெகட்டிவ் எல்லாம் பேசுறவங்க பற்றி எல்லாம் நீங்க உண்மையான கிறிஸ்துவா இருந்தா அந்த நெகட்டிவுக்கு ரொம்ப என்ன சொல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஊழியத்தில் என்கிட்ட இந்த எதிராக பேசுறவங்க எனக்கு தெரியும், எதெல்லாம் பேசுவாங்க, எதை எடுத்துக்குங்க நெகட்டிவ் தான். அவங்க வாயில் அந்த பாசிட்டிவே வர வாங்கப்படுத, இதெல்லாம் உங்களால முடியாது படுத, அதுக்கு வேற யாராவது சொல்லுவாங்க, அந்த அவராலேயே முடியல உங்களால முடியுமா? நான் சொல்லுவேன், அவரால முடியாதப்பா, என்னால முடியும். எப்படி தெரியுமா என்னால முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அவர் பலம் தருவார். அவர் பலம் தரும்போது நான் என்ன செய்யணும் அதை செய்து முடிச்சிருவேன். எதை செய்ய ஆரம்பிச்சனோ அதை செய்து முடிச்சிருவேன். என்னுடைய சொந்த பலத்தை நம்பி அல்லப்பா, அவருடைய உதவியை நம்பி. அமெரிக்காவுடைய உதவியோ வெளிநாட்டு உதவியோ யார் நாளைக்கு சாயங்காலம் பிரசங்கத்தை கேளுங்க. நாளைக்கு சாயங்காலம் நீங்க இப்ப காலைல கேட்குறீங்க, மாலை நேரம் பிரசங்கம், அவங்க உதவி செய்வாங்க, இவங்க உதவி செய்வாங்க நம்பி நான் வாழலப்பா. எனக்கு நான் ஆராதிக்கிற என் தேவன் எனக்கு உதவி செய்வார். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளே, கடினமானது என்று நீங்க எதை நினைச்சாலும் சரிங்க, ஆண்டவருக்கு அது கடினமானது என்று எதுவும் இல்லை. அவருக்கு எதுவும் இல்லை. ஏசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது எதுவுமே இல்லை. இந்த செய்தி முடிந்த பின்பு நீங்க அதை கொஞ்சம் பாடி பாருங்க வீட்டில். ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ கடினமான காரியத்தில் தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். மகிமை உண்டாவதா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருப்பார். சகோதரனே, சகோதரியே, ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே கடினமாக இருக்கிறதா? இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது, ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு யார் ஆண்டவர் உதவி செய்ய? கர்த்தர் உதவி செய்வார். நான் இவ்வளவு பலமுள்ளவனாக இருந்தேனே, ஆனால் இப்பொழுது எனக்கு ஆண்டவரே என்னுடைய பலத்தை நம்ப முடியலையே. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வது லேசான காரியம். அதுக்கு பிறகு அவர் சொல்ற, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை செல்லும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். இந்த நாட்களில் உங்களுக்கு யார் துணை நிற்கணும் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கும். நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த மே மாதம் முழுவதும் கர்த்தாவே எனக்கு துணையாயிரும். ஆண்டவரே, யாரையும் கூட துணையா வந்தாலும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யல. கர்த்தர் எனக்கு துணையாயிரும். ஆண்டவரே எனக்கு துணையாய் நில்லும் என்று ஆண்டவரத்துல கேளுங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்றார், உம்முடைய நாமத்திலே ஏராளமான உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். என் செய்தியே இதுதான், உம்மை சார்ந்து. இதுதான் என்னுடைய செய்தி. இப்போதான் நான் செய்திக்கே வந்திருக்கிறேன். உம்மை சார்ந்து
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருப்பீரானால், நீங்கள் ஒரு திருச்சபைக்கு போவர்களாக இருப்பீரானால், நீங்கள் ஒரு முழு நேர ஊழியராக இருப்பீர்களானால், நீங்கள் ஒரு சுவிசேஷகராக இருப்பீர்களானால், தயவு செய்து அன்போடு சொல்லுகிறேன், எந்த மனுஷனையும் எந்த மனுஷையும் இவர் தாங்க அப்படின்னு சார்ந்துட்ட, அவராலேயே உனக்கு மோசம். எழுதி வச்சுக்கோங்க, தீர்க்க தரிசனம். ஆசா சொல்ற இந்த வார்த்தை தான் என்னுடைய செய்தி. என்ன சொல்றாரு? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து கொள்றேன். ஆசாவுக்கு கூட ஆட்களே இல்லையா? இருந்தாங்க. அதே அதிகாரத்தில் நீங்க பாருங்க, ஆசாவுக்கு லட்சக்கணக்கான ஆட்கள் துணை நின்றாங்களே. 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். யூதாவிலே பரிசையும் ஈட்டியையும் பிடிக்கிற 3 லட்சம் பேர். இவங்கெல்லாம் யாருக்கு துணையா நிக்கலாம்? ஆசாவுக்கு நிக்கலாம் இல்லையா? அவர் அதை சொன்னாரா? இந்த 3 லட்சம் பேரை எனக்கு, இவங்களை நான் சார்ந்துக்கிறேன், இந்த 3 லட்சம் எனக்கு போதும். ஒருத்தர் சொன்னாரு, அறியாம சொல்லிட்டாரு, என்கிட்ட அறியாம தெரியாம சொல்லிட்டாரு, பாஸ்டர் எனக்கெல்லாம் இப்ப கவலை இல்லை பாஸ்டர், நான் ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன், துணிக்கு கஷ்டப்பட்டேன், இப்போ அப்படிலாம் இல்லை பாஸ்டர், எனக்கு இப்போ 600 பேர் 1000 பேர் எனக்கு இருக்கிறாங்க பாஸ்டர், எனக்கு உதவி செய்யறதுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. முன்ன ஒரு ஆள் கூட கிடையாது. புரியுதா? நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவன் சொல்ற, நான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு காக்கா கூட இல்ல பாஸ்டர், ஒரு சிங்கிள் டீ சாப்பிடுறது கூட முடியாது, அது கூட வாரத்துல ஒரு நாள் டீ குடிக்கிறதுக்கு கூட காசு இருக்காது. ஆனா இப்ப அப்படி இல்லை, அந்த காஃபிக்குள்ளேயே நான் வந்து கிடப்பேன், அப்படி ஆண்டவர் தந்திருக்கிறார். டெய்லி பிரியாணி தான். அறியாம பேசிக்கிட்டே இருந்தார். நான் கேட்டேன், பழச மறந்துடாதீங்க சொல்ற, இப்ப எனக்கு அதை பற்றிய பிரச்சனை இல்லையா? ஏன் சொல்ல தெரியுமா? இப்ப அவர் எதை சார்ந்து இருக்கிறார் தெரியுமா? அந்த 1000 சார்ந்தார். என்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் மனிதனை சார்ந்து கொள்றீங்களோ, அதுதான் உங்களுக்கு ஆபத்து. அதனால ஆசா 3 லட்சம் பேரை அலட்சியப்படுத்தல. சில நேரத்துல பணம் ரொம்ப வந்துட்டா பணம் கொடுக்கிறவங்களை அலட்சியப்படுத்திடுவாங்க, அதுவும் தப்பு. நீ கொடுக்கலன்னா என்னையா, எனக்கு கர்த்தர் கொடுப்பார், அது தேவனுக்கே பிரியமில்லாத வார்த்தை. அப்படிலாம் முகத்துக்கு சுழித்து போகும்படியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நான் விளக்க பண்ண சொன்னேன். ஒருவேளை கொடுத்த நபர் கொடுக்க முடியாமல் போகிறதாய் வந்தாலும் அழைத்தவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன் தெரியுமா? அழைக்கப்பட்ட அவர் அந்த அழைப்பின் சத்தத்தை மனுஷனிடத்திலிருந்து கேட்கல, அந்த அழைப்பின் சத்தம் தேவனிடத்திலிருந்து வந்த சத்தம். அழைப்பின் சத்தம் தேவனிடத்திலிருந்து வந்திருக்குமானால் அந்த அழைத்தவர் தேவன். கொடுத்த நபர்கள் கொடுக்காமல் போனாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்து கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கேட்கிறீர்களா? ஆசாவோடு கூட 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சொல்லலாம் இல்லையா? இந்த ஜபமே தேவையில்லையே. 11ஆம் வசனத்தினுடைய ஜபமே ஆசாவுக்கு தேவையில்லை. ஏன்? என் கூட 3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அது எப்படி? பரிசையை பிடித்து
ஈட்டியை பிடிக்கக்கூடிய 3 லட்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. அவங்க துணை எனக்கு போதும். அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றி 2,80,000 பேருமான சேனை. பாருங்க, 2,80,000. அப்போ டோட்டலா 5,80,000 பேர். அது ஒரு சேனை. ஆனா இந்த சேனையை அவர் துணைன்னு சொன்னாரா? இந்த சேனை துணைன்னு சொல்லலைங்க. ஆதாமுக்கு ஏவாளை ஆண்டவர் துணையா தான் கொடுத்தார். ஆனா அந்த ஏவாள் தான் ஆதாமையே பாவியாக்கி தன்னையும் பாவியாக்கிட்டான். சில வேண்டாம், அதை நான் சொல்ல விரும்பல. துணை நல்ல துணையா இருக்கணும். கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நல்ல துணையா இருக்கணும். அதை பேச போனா வேற செய்திகள் போயிடுவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? 5,80,000 பீப்புள்ஸ் ஆசாவோடு பக்கத்துல நிக்கிறாங்க. ஆனா இந்த 5,80,000 பேரும் ஆசாவுடைய கண்ணுக்கு இப்ப தெரியல. இவங்க எல்லாம் என்ன சோப்பலாங்களா? 5,80,000 பேர் என்ன ஒண்ணுத்துக்கு உதவாதவங்களா? அந்த வார்த்தையுடைய முடிவை பாருங்க. அந்த 5,80,000 பேரும் எப்படி இருந்தாங்கன்னா பராக்கிரமசாலிகள். சாதாரண ஆட்கள் அல்ல, பராக்கிரமசாலிகள். ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரியவருடைய வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஊழியர் எல்லாரும் உங்களோடு இருந்தாலும், பலமுள்ளவர்கள் உங்களோடு இருந்தாலும், பலனற்றவர்கள் உங்களோடு இருந்தாலும், பலவீனமானவர்கள் உங்களோடு இருந்தாலும், பலமுள்ளவர்கள் 5,80,000 பேர் இருந்தாலும், 1000 பேர் இருந்தாலும், அவர்கள் அல்ல உங்களுடைய துணை. உங்களுடைய துணை உண்மையாகவே அந்த சராசரங்களை உருவாக்கினவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாய் இருக்கிறவர், சர்வ சிருஷ்டியையும் ஆளுகை செய்கிறவர். அவர் உங்களுக்கு துணையாக இருப்பாரானால் இந்த 5,80,000 பேரை சார்ந்து கொள்ளாமல் அந்த ஒரே ஒரு ஆண்டவர், உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த பெரியவர், கர்த்தர் பெரியவர். வேதம் சங்கீதக்காரர் சொல்கிறார் அல்லவா, கர்த்தர் பெரியவர், மனுஷனை பார்க்கிறோம் அவர் பெரியவர், தேவாலயத்தை பார்க்கிறோம் அவர் பெரியவர், சாலமோனை பார்க்கிறோம் அவர் பெரியவர். ஏன் இந்த பெரியவர் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? 5,80,000 பேர்களை விட அவர் பெரியவர். இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா நான் சொல்ல வேண்டுமானால், உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கையே என் பக்கத்தில் இருந்தாலும் அதை நம்ப மாட்டேன். அரசியல் என்பதுதான். இன்னைக்கு ஒரு கட்சியில் இருப்பாங்க, நாளைக்கு வேற ஒரு கட்சியில் போவாங்க. சொல்லுவாங்கல்ல கட்சி தாவல். இதுதான் அரசியல். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா தாவிடுவாங்க. அது பழக்கமா, அது நேச்சுரலா நடந்துகிட்டே இருக்கும். சபையும் அப்படித்தான், ஊழியமும் அப்படித்தான். அவங்க சொன்னது ஒண்ணு நம்ம செய்யலன்னா உடனே தாவிடுவாங்க. இதெல்லாம் எல்லா சபையும் நடக்கிறது. ஆனா தாவும் போது வேற ஒரு காரணத்தை போய் சொல்லிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த ஆசா 5,80,000 பேரை துணை என்று சொல்லல. ஆண்டவரே, நீர்தான் எனக்கு துணை. என்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த ஆரம்பத்தில் சொல்றேன், கர்த்தர் தான் எனக்கு துணைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க கர்த்தரை சார்ந்த விசுவாசி. நீங்க தான் கர்த்தரை சார்ந்த விசுவாசி. என் பிள்ளையை சார்ந்து இருக்கிறேன், என் புருஷனை சார்ந்து இருக்கிறேன், என் மனைவியை சார்ந்து இருக்கிறேன்.
எங்க யாரும் சார்ந்த வழி இல்லை. இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் நீங்க யாரையும் சார்ந்து பிரயோஜனம் கிடையாது. சாய்ந்து போனவங்களை போய் கேட்டு பாருங்க. சாய்ந்த மதில், ஏதோ ஒரு பேர் ஹிஸ்டரியில படிச்சிருக்கிறேன். அது என்ன சாய்ந்த கோபுரமா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, டெல்லியா இந்த ஒரு இடத்துல. என்னப்பா கோவில் எங்க இருக்கு தெரியுமா? அது அந்த உயரமா இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அது ஸ்ட்ரைட்டா இருக்காது. அது அப்படி ஒரு வாதி சாய்ந்து இருக்கும். அதை நேரடியா நான் பார்த்தேன். நேரா இருக்க விட ஒரு பக்கமா சாய்ந்து இருக்கும். சில வீட்டு சுவர்கள் பாருங்க, கீழே அஸ்திபாரம் கொஞ்சம் பலவீனம் ஆயிடுச்சுன்னா சாயும். இதே போலதான் அநேகருடைய வாழ்க்கையிலே இவங்க யாரெல்லாம் சாய்ந்தாங்களோ இவங்க தான் எனக்கு தூண்ல சாய்ந்துதான் இவங்க பிரச்சனத்தையே கேட்பாங்க. சில சபைக்கு போனா சொல்லுவாங்க, இவங்க சபைக்கு தூணு. 2 வருஷம் போய் கேட்பேன், எங்க அந்த தூணு? சண்டை போட்டு போயிட்டாங்க பாஸ்டர். நீ என்னைக்கு தூணுன்னு சொன்னியோ அன்னைக்கு உனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். எனக்கு தூண் யார் தெரியுமா? இந்த செய்தியை கேட்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைய, உனக்கு தூண் யார் தெரியுமா? கர்த்தர் தான். நம்ம பாட்டு பெருசா பாடும், உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை தவிர உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. அதான் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. 2021 ஆண்டிலே இது ஒரு கொரோனாவின் ஆண்டு. 2020 ஆண்டு ஒரு கொரோனாவின் ஆண்டு போல இருந்தது போல, இந்த 2021 ஆண்டும் கொரோனாவின் ஆண்டு. கோரமான கொரோனா, கோரமான கொரோனா. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கவங்களை பார்த்து சொல்றேன், அவர் அல்லாமல் நமக்கு யாருங்க இருக்கிறா? நமக்கு யாருங்க சோகம் கொடுக்க முடியும்? பக்தர் சொல்றாருல, உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. ஆண்டவரே, என்னை யாரும் பலப்படுத்த முடியாது, என்னை யாரும் சுகமாக்க முடியாது. நேற்று ஒரு வாட்ஸ்அப்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெண் மறித்து விட்டான்னு சொல்லி அவங்களுடைய முறைப்பிரகாரம் அதை தகனம் பண்ணணும், தீயில வைத்து தகனம் பண்ணணும் அந்த சரீரத்தை. கதைகள்ல நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் பார்த்தேன்னா நேரடியாக பார்க்கல, வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி சொல்லி, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அழிச்சு சொன்னாதாங்க புரியும் ஆட்களுக்கு. அதுதான் வேதனையாகி போச்சு. இப்போ உள்ள ஊழியெல்லாம் அப்படிதான், கொஞ்சம் எல்லாம் எல்லா அதுல வேற ஒரு 1/2 மணி நேரம் போயிடுது. என்ன பண்றது? அது அந்த 1/2 மணி நேரம் போதுன்னு வேற வழி போனா அவங்க அந்த 1/2 மணி நேரத்தை 1 மணி நேரத்தை அதை வேற மாதிரி பேசிடுறாங்க. புரிஞ்சுக்கங்க. அப்போ அந்த பெண்ணை மறித்துடான்னு கொண்டு போய் தகனம் பண்ண கொண்டு போயிட்டாங்க. இன்னும் எரிக்கிறதுக்கு அந்த பாடியை கொண்டு போறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. எரியணும், இந்த பாடியை கொண்டு போய் அங்கே எரிக்கணும். செத்துட்டாங்க. அந்த 2 நிமிஷத்துல அவ எழுப்பிட்டான், உயிரோடு எழுப்பிட்டான். இது நடந்த சம்பவம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இந்த பிள்ளை உயிரோடய அங்கே உள்ள போய் எழுதி என்ன ஆயிடும்? திக்குதுக்குன்னு நினைச்சாலே. நான் அந்த நியூஸை பார்த்துட்டு, அட பாவமே, நல்ல வேலை உள்ள போறதுக்கு முன்னால் 2 நிமிஷம் இந்த அம்மா எழுந்துச்சேன். உள்ள போயிருந்தா இந்த அம்மா என்ன வேலை நடந்திருக்கும், எப்படி துடிச்சிருக்கும்.
சில நேரங்களில் பாருங்கள், நான் இப்போ இந்த செய்தியில் உங்களை பயமுறுத்தவில்லை. உயிரோடு இருக்கிற மனுஷன் செத்துறான்னு சொல்லி பெட்டியை வச்சு மூடி பூமிக்குள்ள வச்சுட்டா என்ன ஆகுது? நம்ம என்னென்னமோ கதை பேசினு இருக்குங்க, ரொம்ப பேசுகிறோம். ஆட்களுக்கு பேச்சுக்கு அழகே இல்லை. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்படி பிடிச்சிட்டாங்க. எங்கள் நாட்டில் ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்குறாங்க. பாஸ்ட் என்ன தான் ஒரு லெட்டர் கொடுத்து கல்லறையில் அடக்கம் பண்ணாலும் அந்த கல்லறையில் பாஸ்டருடைய லெட்டர் ரெண்டாவது தான், முதல் லெட்டர் டாக்டருடைய லெட்டர் தான். டாக்டர் என்ன லெட்டர் கொடுக்கணும்? அவர் இறந்துட்டா உண்மையிலே அவருடைய சரீரத்தில் உயிர் இல்லை. அதுக்கு பிறகுதான் சபை முறைப்பதான் அதை செய்யும். இந்த சரீரத்துக்கு என்ன எப்படி? அது மாதிரி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் சொல்கிறேன், ரொம்ப ஆபத்து. இந்த 2021 நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம், நிறைய காரியங்கள் போயிட்டே இருக்குது. கர்த்தர் தான் எல்லாவற்றையும் அறிவார். உண்மை அவருக்கு தான் தெரியும். கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தார். ஆசீர்வாதம் ஒரே ஒன்றுதான் அவருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. தன்னை சுற்றிலும் இருக்கிற இந்த சேனையை பார்க்கல, தன்னை சுற்றிலும் இருக்கிற பராக்கிரமசாலிகள் அவருக்கு முக்கியம் அல்ல. அவருக்கு இப்போ ஒரே ஒருத்தர் தான் முக்கியம். இந்த 2021 உங்களை சுற்றிலும் இருக்கிற பணமோ, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஆட்களையோ சார்ந்து கொள்ளாதே. சகோதரனே, சகோதரியை சார்ந்து கொள்ளாதே. பெற்றெடுத்த பிள்ளைகளை கூட நீ சார்ந்து கொள்ளாதே. ஒருவேளை இந்த உலக வழக்கத்தின் பிரகாரம் பல காரியங்களை செய்யலாம், அதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கும் என் குடும்பத்துக்கும் என் சபைக்கும் நீர் துணையாய் நில்லும் என்று எந்த ஊழியக்காரர் சொல்றாரோ, எந்த விசுவாசிகள் சொல்றாங்களோ, அவங்க தான் 100% 100% கர்த்தரை சார்ந்து கொண்டவர்கள். சும்மா உலகத்தில் பேசுறாங்க. எப்ப நான் கர்த்தரை பார்த்து எனக்கு நீர் தான், என் பக்கத்தில் 100 பேர் இருப்பாங்க. சபையில் சில நேரத்தில் சில ஆட்கள் சொல்லுவாங்க, 1989 ஒரு பிரச்சனையிலே, ஊழியத்தினுடைய காரியங்களே சபையிலே பிரச்சனை இருந்து கொண்டு புகழ்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்னை நேசிக்கிற விசுவாசிகள், ஏதாவது வந்தா சொல்லுங்க பாஸ்டர், எந்த நேரம் ஆனால் நாங்கள் வந்து நிற்கிறோம். இது எல்லா சபையிலும் விசுவாசிகள் ஊழியக்காரர் மேல அன்பு வைத்திருக்கிற நல்ல அன்பு உள்ளம் கொண்ட விசுவாசிகள். அவங்க சொன்ன வார்த்தை தப்பு கிடையாது. அவங்க ஊழியக்காரர் மேல அவ்வளோ அன்பு. சபையில பொதுவாக அப்படிதாங்க, ஊழியக்காரர் மேல அதிக அன்பு வைத்திருக்கிற விசுவாசிகள் அரியனுடைய சபையில் இருக்கிறாங்க, எல்லா சபையிலும் இருக்கிறாங்க. ஊழியக்காரருக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க தான் முன்னால் வந்து நிற்பாங்க. போன வருஷம் சரி, இந்த வருஷமும் சரி, நீங்க எந்த நேரமானாலும் போன் பண்ணுங்க பாஸ்டர், உங்களுக்கு என்ன வேணாலும் சரி, நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கோம். எல்லா சபையிலும் பாருங்க, ஊழியக்காரருக்கு பின்னால் ஆட்கள் நிற்பாங்க, விசுவாசிகள் நிற்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில பிரச்சனை வந்த போது ஒரு சிலர் சொன்னாங்க, நாங்க வந்து நிற்கிறோம் பாஸ்டர், அது என்னதான் நடக்குது நாங்க பார்க்கலாம். நான் இப்போ கையெடுத்து கும்பிட்டேன், நான் இப்படிதான் கையெடுத்து கும்பிட்டேன். நீங்க எல்லாம் நீங்க இருந்தால் தான் பிரச்சனை ஓவர் ஆயிடும், நீங்க போயிடுங்க. நான் ஒரு ஆளையும் சமாளிப்பேன், 1000 பேரையும் சமாளிப்பேன். ஆனால் நான் வந்து எனக்கு உதவி செய்கிறேன்னு நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, அதை நான் மதிக்கிறேன், அதை நான் கனப்படுத்துறேன். ஆனால் இப்போ எனக்கு ஆண்டவர் தான் உதவி செய்யணும். உங்க நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தயவு செய்து நீங்க எல்லாம் போங்க. கர்த்தர் எனக்கு துணை நிற்பார், கர்த்தர் எனக்கு துணையா நிற்பார். இல்லை பாஸ்டர், நாங்க முடிவு எடுத்துறோம், உங்க முடிவை கொஞ்சம் மாத்திக்கங்க, நீங்க போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியும் இதை எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். ஒரு 15-20 பேர் நான் சொன்னேன், நீங்க போகாம நான் வேற எதையும் பேச முடியாது. அவங்க எல்லாம் அனுப்பினேன். பிரச்சனைக்கு நபர்கள் இருந்து பேசினாங்க, அவங்க வந்து வாழ் கத்துனாங்க. ஆண்டவருக்கு எனக்கு ஒன்று சொன்னாரு, என்கிட்ட என் மனைவிட்டையும் சொன்னாரு, நீ வாயை திறக்காதன்ட்ட. நீ வாயை திறந்தா பிரச்சனை ஆகிடும், வாயை மட்டும் முடிக்கும்.
அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆலோசனை. அதுதாங்க சில நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னால் கேட்க மாட்டோம். ஆட்கள் ஏதாவது சொன்னால் அதை கேட்டுட்டு அப்படியே பிரச்சனையை பெட்ரோல் ஊற்றி எரிச்சா மாதிரி எரிச்சிட்டு போயிடுவோம். பெட்ரோலாக கொஞ்ச நேரம் எரிஞ்சு அணைஞ்சிடும். சில பெட்ரோல், இந்த பெட்ரோல், இந்த வாய் பெட்ரோல் பார்த்தீங்களா, அது அணையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரைஸெல்லாம் நல்லா தானே பேசுறீங்க பாஸ்டர், இப்போ என்ன ஒரு மாதிரி போகிறீங்களே சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட பிரச்சனையை பாருங்கள். ரைஸெல்லாம் இல்லையா, விழிப்பாக கேளுங்க, கண்ணை தொடச்சிட்டு கேளுங்க. உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஒரு 1/2 மணி நேரம் பேசி 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 அவங்களே எழுதி போயிட்டாங்க. அப்போ நான் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டேன். கர்த்தர் என்ன சொன்னார்? நீ மௌனமாயிரு, நீ அமைதியா, நீ எதையும் நியாயப்படுத்தி பேசாத. இதான் நியாயம் சொல்லி அடிச்சு பேசுறதுக்கெல்லாம் வேண்டாம். ஏன்னா ஏற்றுக்கொள்ள அந்த ஆயத்தமா இல்லை. நீ வாய மூடிட்டு அமைதியாயிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இப்படிதாங்க ஆண்டவர் நமக்கு துணை நின்றுட்டாருன்னா, ஆண்டவரை நம்ம சார்ந்துட்டோம் வைங்கள, எல்லாத்தையும் கர்த்தர் லேசா மாத்திடுவார். ஆசாவுடைய வாழ்க்கையில அது நடந்தது. உங்க வாழ்க்கையிலே இந்த 2021ஆம் ஆண்டு இந்த மே மாதம் 2ஆம் தேதி இந்த கர்த்தருடைய நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கண்பான சகோதரி சகோதரியே, திருச்சபை மக்களே, உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரே ஒரு நபர் கர்த்தர் மட்டும் இருக்கட்டும். அவரை மட்டும் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில் அதை ஒரு நாள் விட்டுக்கூடாது. ஆனா அதுக்கு பிறகு இந்த ஆசாவுடைய வாழ்க்கையில நீங்கள் 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரத்திலே இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து கொள்கிறதிலிருந்து பின்மாற்றம் அடைந்தார். சிலருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதாங்க. ஒரு காலத்தில் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த சிலருடைய வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் பின்மாற்றம் அடைகிற நிலைக்குள் வருகிறது. முன்னெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் தான் பாஸ்டர், கர்த்தர் தான் பாஸ்டர் எனக்கு வேலை கொடுத்தார், கர்த்தர் தான் பாஸ்டர் எனக்கு பர்மிஷன் கொடுத்தார், கர்த்தர் தான் பாஸ்டர் எனக்கு வாழ்க்கை துணையை கொடுத்தார், எல்லாம் கர்த்தர் கர்த்தர். ஒரு நாளைக்கு மூச்சு விடாம 1000 தடவை 100 தடவை கர்த்தர் 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 கர்த்தர். உட்கார்ந்தா கர்த்தர், நின்னா கர்த்தர், படுத்தா கர்த்தர், தூங்குனா கர்த்தர், கர்த்தர் 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 கத்திக்கிட்டே இருந்தார். இப்ப அந்த வார்த்தை எங்க போச்சுன்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பேக் ஸ்லைடிங், பின்மாற்றம். நீங்கள் கர்த்தரை சார்ந்து இப்பொழுது நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் இப்பொழுது பின்மாற்ற விசுவாசிகளாக இருப்பீர்கள். பின்மாற்றம் அடைஞ்சிடாதீங்க. யார் என்ன சொன்னாலும் பின்மாற்றம் அடையாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை விட்டு மட்டும் விலகிடாதீங்க. 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 2 நாளாகவும் 16:7 ஒரு தீர்க்கதரிசியை ஆசாவனத்தில் ஆண்டவர் அனுப்புகிறார். போய் அவன்கிட்ட பேசு. எத்தியோப்பியனாகிய சேரா வந்தபோது 5,80,000 பேரை சார்ந்து கொள்ளாத அந்த ஆசா இப்பொழுது யாரை சார்ந்து கொள்ளுகிறார்? அவருடைய வாழ்க்கை யாரை சார்ந்து கொள்ளுகிறது? இப்பொழுது மனுஷனை சார்ந்து கொள்ளுகிறார். 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளில் வாசித்து பாருங்கள். அவர் 14ஆம் அதிகாரத்திலே மனுஷனை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொண்டவர். 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தரை விட்டுவிட்டு மனுஷனை சார்ந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அங்கே நாம் வாசிக்கிறோம் 7ஆம் வசனத்திலே அந்த அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாமிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினாலே. ஆசாவே, அன்றைக்கு கர்த்தரை சார்ந்து கொண்டா, இன்றைக்கு நீ யாரை சார்ந்து கொண்டாய்? இன்றைக்கு எதை நீ சார்ந்து கொள்ளுகிறாய்? சார்ந்து கொண்ட போதவனில் அங்கே வாசிக்கிறோம், நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரிய ராஜாவின் இராணுவம்
கைக்கு தப்பி போயிற்று. 8ஆம் வசனத்திலே பாருங்க, அந்த 14ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை இங்கே அனானி தீர்க்கதரிசி சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். 8ஆம் வசனத்துல மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் அன்றைக்கு மகா சேனைகளாய் வந்தார்களே. 14ஆம் அதிகாரத்தில் அவர்கள் மகா சேனைகளாய் வந்தார்களே. அன்றைக்கு உன்னிடத்தில் இருக்க அந்த சேனை 5,80,000 பேரை துணை என்று சொல்லாமல் நீரே நான் உண்மை சார்ந்து வந்திருக்கேன் சொன்ன இந்த வாய் இப்ப எங்க போச்சு? இந்த வார்த்தை எங்க போச்சு? கர்த்தருக்காக வைராக்கியமாய் பேசின சகோதரனே, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற ஊழியம் செய்த பிள்ளைகளே, உங்க வைராக்கியம் எங்க போயிற்று? எங்க வழி தப்பி போகிறீர்கள்? எதுக்கெடுத்தாலும் வைராக்கியமாய் பேசின உங்கள் வாழ்க்கையிலே அந்த வைராக்கியம் எல்லாம் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் போய்விட்டதே. ஆசானுடைய வாழ்க்கை அதுதான். என்றைக்கு நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கையில் நீங்கள் கீழே இறங்கினீர்களோ, அதற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனத்திலே, இந்த விஷயத்தில் நீர் மதி இல்லாதவராக இருந்தீர். இந்த விஷயத்தில் கர்த்தரை சார்ந்து வாழுகிற விஷயம்தான் புத்தி உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள். ஆழமா பதிச்சுக்கங்க. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஞானவான்களாய் எண்ணப்பட வேண்டுமானால், கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிற நான் புத்திமானாய் ஞானவானாய் இருக்க வேண்டுமானால், நான் கர்த்தரை மட்டும்தான் சார்ந்திருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை மட்டும்தான் சார்ந்திருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை சார்ந்திருக்கிறதிலிருந்து விலகவே இல்லாமல், இந்த அனானி தீர்க்கதை சொன்னார் பார்த்தீங்களா, நீ இவர்களை சார்ந்ததுனால இந்த விஷயத்தில் நீ மதி இல்லாதவன், புத்தி இல்லாதவன்ப்பா. நீ உனக்கு ஆண்டவர் பற்றி தெரியல, ஆண்டவர் எப்படிப்பட்டவன் தெரியலையே. கிறிஸ்தவர்களே, அருமையான விசுவாசிகளே, நீங்கள் ஆராதிக்க தேவன் யாருன்னு தெரியல, நீங்கள் தொழுது கொள்கிற தேவன் யாருன்னு தெரியல. அவரை விட்டுட்டு நீங்க அவரை சார்ந்திடாம வேற யாராவது சார்ந்து இருக்க போயிருக்கிறீங்களா? ஒப்படவாங்க. இந்த செய்தி கேட்கும் போது உங்களை தாழ்ந்துங்க. ஆண்டவரே, நான் ஒரு காலத்துல ரொம்ப சார்ந்தேன், இப்போ அவன் பேச்சை கேட்டு இவன் பேச்சை கேட்டு எவனும் பேச்சை கேட்டால நான் யாரையோ சார்ந்துட்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் மறுபடியும் என்ன தாழ்த்துறேன், உண்மை சார்ந்து வருகிறேன். ஆண்டவரே, பாதப்பெருமன் சொன்னது போல தேவனை சார்ந்து வாழும் எனக்கு என்றும் ஆனந்தம். ஆண்டவரை சார்ந்து நீங்கள் வாழாவிட்டால் என்றும் துன்பம்தான், என்றும் துக்கம்தான், என்றும் அழுகைதான், என்றும் உடைய வாழ்க்கையில புலம்பல் சத்தம் தான். ஆனந்தமாய் வாழ வேண்டுமா? ஒரு மகிழ்ச்சியான ஜீவியம் இந்த மே மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டுமா? பொறுமையோடு இந்த தேவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரிய, ஜபசந்தையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர்களோடு கூட தொடர்ந்து பேசுவாராக, உங்களுக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து உண்மை சார்ந்து கொள்வதை விட்டு நாங்கள் வெளியே வருவோமானால், எங்களை போல புத்தி இல்லாதவர்கள் யாருமே இல்லையப்பா. அன்றைக்கு கடுமையான இந்த வார்த்தையை ஆசா ராஜாவை பார்த்து சொல்ற, நீ மதி இல்லாதவர், ஆண்டவரை சார்ந்து கொள்வதை விட்டுவிட்டால் கிறிஸ்தவர்களே, உங்களோடு நான் உரிமையாய் பேசுகிறேன். சபைக்கு போகிற அன்பான விசுவாசிகளே, உங்களோடு கூட அதிகாரத்தோடு பேசுகிறேன். கர்த்தரை சார்ந்து கொள். கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்கள் முக்காலிட்டு ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்கள் ஒரு நாள் ஜெபத்தை விட்டுவிட மாட்டார்கள். கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்கள் எப்பொழுதும் ஜெபம் நடக்கும், நான் போய் ஜெபிப்பேன், ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன். அதுதான் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்குரிய வெளிப்பிரகாரமான அடையாளங்கள். சும்மா தேவையில்லாத வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. நான் மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்றேன், நான் உள்ளுக்குள்ளேயே ஜெபம் பண்றேன். ஏன் நான் பண்ற ஜெபம் யாருக்கும் தெரிய வேண்டாம். எங்க தெரியாத நேரம் தெரியாத இருக்கட்டும், தெரிய வேண்டாம், தெரிஞ்சுதான் ஆகணும். நான் அந்த இடத்திலேயே ஜெபம் பண்ணுகிறேன். பொய் சொல்லலாம். நீங்க ஒரு வேலை சில ஆண்டு சொல்லுவாங்க, ஜெபம் நான் ஜெபம் பண்ண கர்த்தருக்கு தெரிஞ்சா
நீங்க இருக்கிற சபையில் மெய்ப்பருக்கு தெரியும், இந்த சகோதரன் ஜெபம் பண்றவர் தான், இந்த சகோதரி ஜெபம் பண்றவர் தான் அப்படின்னு தெரியணுங்க. சும்மா விகற்பமாலாம் குதிர்க்கமாலாம் பேசி எஸ்கேப் ஆயிடக்கூடாது, தப்பி போறதுக்குள்ள முயற்சி பண்ணக்கூடாது. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. விழிப்பா இருக்கிறீங்களா? பிரைஸ் ஜீசஸ். ஆண்டவரை சார்ந்து கொள்வதுதான் மதி. ஆண்டவரை சார்ந்து கொள்ளாவிட்டால் மதி இல்லாதவர்கள். அதை சொல்லிட்டு அதோட நிறுத்தல. அதுக்கு பிறகு என்ன சொல்ல தெரியுமா? இது முதல் கொண்டு உமக்கு என்ன உண்டாகும்? யுத்தங்கள் உண்டாகும். யுத்தம் எப்ப ஆரம்பிச்சது? ஆண்டவரை சார்ந்து கொள்வதை விட்டதுனால இனிமேல் உனக்கு என்னதான் உண்டாகும்? உனக்கு யுத்தம் உண்டாகும். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். ஆண்டவரை சார்ந்து கொள்வதை விட்டதுனால உங்க வாழ்க்கையில ஒருவேளை பிரச்சனை வந்திருக்குமானா இப்ப தாழ்ந்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யலாம், வல்லபடுவார். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் 2 நாளாகமம் 14:5 அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. 1ஆம் வசனம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ராஜாவானான் இவனுடைய நாட்களிலே தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது, அமைதியா இருந்தது. அதை நான் வேற விதத்தை சொன்னேன்னா 10 வருஷம் ஆசா கர்த்தரை சார்ந்து இருந்த போது அமெரிக்கா இருந்தது, அமைதியா இருந்தது, யுத்தங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. ஆனால் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தரை சார்ந்து கொள்வதை விட்டு போது சொல்றார், இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும். அன்பு சகோதரனே, நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க? கர்த்தரை சார்ந்த விசுவாசியா இருக்கிறீங்களா? அல்லது கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் விட்டு அந்த இடத்துல இருக்கிறீங்களா? கொஞ்சம் உங்களை சோதித்து பாருங்க. எப்படியாவது எங்க அப்பா பார்த்துருவாரு, எப்படியாவது எங்க அம்மா பார்த்துருவாங்க, எப்படியாவது அவங்களாம் பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பான்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கர்த்தரை சார்ந்தால் உங்களுக்கு வெற்றி. யாரும் உங்களை மேற்கொள்ள ஆசை சொன்னாங்க இல்லையா? நாங்க உங்களை சார்ந்து இருக்கிறோம், மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதையும். ஆண்டவரே, மனுஷன் உங்களை மேற்கொள்ள விடாதையும். அது எதை சொல்ற? எங்களை யாராவது ஜெயிச்சிட்டாங்கன்னா அது நீர் தோத்த மாதிரி ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாரு. இன்றைக்கு அப்படி வாழ்க்கையில கொஞ்சம் அப்படி சிந்தியுங்க. தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் ஆழமா யோசித்து பாருங்க. அதே அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 12ஆம் வசனத்துல ஆசா அரசாண்ட 30ஆம் வருஷத்திலே 39ஆம் வருஷத்திலே தன் காலில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாக இருந்தது. காலில் வியாதி வந்து ரொம்ப வேதனை, ரொம்ப அவஸ்தை. அது அந்த வியாதி விட்டுருங்க. இப்போ அதுல வர வேண்டிய சத்தியத்தை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். யாரை தேடல? கர்த்தரை தேடலையா? இந்த வியாதி போராட்ட காலத்துல, இந்த வியாதியின் காலத்துல ஏராளமான வைத்தியர்கள் இருக்கிறாங்க. எல்லா டாக்டர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆஸ்பத்திரியில இந்த நாட்களிலே பிரைவேட் ஆஸ்பத்திரியோ அரசாங்க ஆஸ்பத்திரிகளோ எல்லா டாக்டர்களுக்காக தயவு செய்து விசுவாசிகளே, அவர்கள் நம்மை போன்ற மனிதர்கள் தானே, அவர்களை நீங்கள் ஜெபத்திலே தாங்குங்கள். ஆஸ்பத்திரியில இருக்கிற நர்ஸுகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் கொரோனா வரக்கூடாது, நம்ம வீட்டில் தனித்து இருக்கிறோம். அவர்கள் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆபத்தான அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே, அந்த வார்டுகளுக்குள்ளே அவர்கள் தன்னுடைய பணியை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய ஜீவனை பணைய வைத்து அந்த பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை போல அவர்களும் நம்ம வீட்டுக்கு ஏதாவது வந்து விட்டால், நமக்கு கொரோனா வந்துட்டா என்ன வருதுன்னு எல்லா டாக்டரும் விலகிட்டான், எல்லா நர்ஸும் விலகிட்டான், எல்லா ஆஸ்பத்திரியும் மூடிட்டான்.
இந்தியா இன்னைக்கு சுடுகாடா போயிருக்குங்க. யோசித்து பாருங்க. இவ்வளவு டாக்டர்கள் பணியாற்றினாலும், இவ்வளவு நர்ஸுகள், கோடிக்கணக்கானவர்கள் தன்னுடைய கடமை, தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க முடியாமல், தன்னுடைய மனைவியை பார்க்க முடியாமல் இரவும் பகலுமாக இருக்கிறார் அல்லவா? நம்முடைய கடமை என்ன தெரியுமா? நம்ம அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். விசுவாசிகளை நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் இந்த டாக்டர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த நர்ஸுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஆஸ்பத்திரியிலே பணியாற்றுகிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை பாதுகாக்கட்டும், அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை தரட்டும். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ டாக்டராக இருந்தால், கிறிஸ்தவ நர்ஸுகளாக இந்த செய்தி கேட்டுக்கொள்கிற மற்ற எந்த திருச்சபை மக்களாக இருந்தாலும் சொல்கிறேன், அந்த வார்டுக்குள்ளே நீங்கள் ஜெபித்துக் கொண்டே உங்களுடைய பணியை செய்யுங்கள். நீங்கள் முழு வஸ்திரத்தை உங்களுடைய சரீரத்தினாலே மூடி இருக்கலாம், உங்களுடைய கைகளிலே கிளவுஸ் போட்டிருக்கலாம், கையுறையை நீங்கள் அணிந்திருக்கலாம். நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காக முழுமையாக நீங்கள் உங்களை மூடி இருந்தாலும், இயேசுவின் ரத்தம் உங்களை மூடி உங்களை பாதுகாக்க, அவருடைய நிழல் உங்களை பாதுகாக்க, அவருடைய சமூகம் உங்களை பாதுகாக்க, கிறிஸ்தவ டாக்டர்கள் என்ற நிலையிலே அவர்களுக்காக நான் அவர்களுக்கு என்று பர்டிகுலராய் சொல்றேன். நீங்கள் கிறிஸ்தவ டாக்டராக இருப்பீர்களானால், நீங்கள் கிறிஸ்தவ நர்ஸுகளாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் எந்த பலவீனமானவர்களையும் வியாதியஸ்தர்களையும் நீங்கள் போய் கவனிப்பதற்கு முன்பதாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்களையும் பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் யாருக்கு பணிவிடை செய்கிறோமோ அவர்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யும் என்று தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். சகோதரனே, நீங்கள் டாக்டராக இருக்கிறதுனாலே, நீங்கள் நர்ஸாக இருக்கிறதுனாலே எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று ஒரு சுய வரட்டு தைரியத்துக்குள்ளே போகக்கூடிய காலம் அல்ல இது. இந்த காலம் ஒருவர் உட்கார்ந்த சேர்ல உட்கார்ந்தாலும் ஆபத்து, தெரியாம ஒருத்தரை தொட்டாலும் ஆபத்து, ஷாக்கடிக்கிற மாதிரி இந்த வியாதி மாறி போகுது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்றேன், ஆஸ்பத்திரியிலே பணியாற்றுவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆஸ்பத்திரியிலே பணியாற்றுகிற கிறிஸ்தவ டாக்டர்கள், கிறிஸ்தவ நர்ஸுகள், உங்களுடைய பணியை ஜெபத்தோடு செய்யுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் சொன்னார், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். அது பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் அவரே பரிகாரி. இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு பரிகாரியாக இருக்கிறார். கர்த்தர் என் மகளுக்கு பரிகாரியாக இருக்கிறார். என் பேர பிள்ளைகளுக்கு பரிகாரியாக இருக்கிறார். என் மருமகனுக்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார். என் கூட பிறந்த சகோதரிகளுக்கு அவர் பரிகாரியாக இருக்கிறார். சபை விசுவாசிகளே, நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், அவர் மேலுள்ள நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், திருச்சபை மக்களே, கர்த்தரே உங்களுடைய பரிகாரி. அவர்தான் உங்களுடைய டாக்டர், அவர்தான் உங்க டாக்டர். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆசா இந்த டாக்டரை சார்ந்து கொள்ளாமல் அவன் உலகத்தின் டாக்டரை சார்ந்து கொண்ட போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை அல்ல அவன் பரிகாரிகளையே தேடினான். அதனாலே அவன் மரித்தான். 41ஆம் வருஷத்திலே அவன் மரித்து போனான். ஆண்டவரை சார்ந்து கொள்வது எவ்வளவு அவசியம் தெரியுமா? எவ்வளவு அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசரின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததுனாலே, மறுபடியும் சொல்றேன், தனக்கு வெளிச்சம் இல்லாததுனாலே இருட்டிலே நடக்கிறவனோ, தனக்கு வெளிச்சம் இல்லாததுனாலே இருட்டிலே நடக்கிறவனோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை இருட்டாய் போய்விட்டதா? உன்னுடைய குடும்பத்தில் வெளிச்சம் இல்லையா? உங்களுடைய குடும்பத்திலே நன்மைகள் இல்லையா? எதிரெடுத்தாலும் தீமைகளாய் தெரிகிறதா?
அன்பு சகோதரனே சகோதரியே, உடைய குடும்பத்திலே எதெடுத்தாலும் தோல்வியாய் இருக்கிறதா? ஏமாற்றத்தின் பாதையாய் இருக்கிறதா? இருட்டு, இருள், 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 வெளிச்சமே இல்லை. சில நேரத்தில் இந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்க, பிரச்சனை இருக்கிறவங்க ஊழிய இடத்துல வந்து சொல்லுவாங்க, என்னைக்கு தான் எங்களுக்கு விடிவு காலம் வருமோ தெரியலையே பாஸ்டர், எங்க குடும்பத்தில் என்னைக்கு வெளிச்சம் வருமோ தெரியாது. ஏன் இன்னைக்கு வெளிச்சம் வராதா? வெளிச்சம் வருங்க. வெளிச்சத்தை கட்டளையிடுகிற தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். வெளிச்சம் உண்டாகிறது சொன்ன ஆண்டவரை ஆராதிக்கிற உங்களுடைய வீட்டை அவர் வெளிச்சமாக்க மாட்டாரா? ஆக்க முடியும். ஆனா அதற்குள்ள நிபந்தனை என்ன? அதுக்குள்ள விதி என்ன? அதுக்குள்ள பிரமாணம் என்ன? அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை அவன் சார்ந்து கொள்ள கட்டும். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையிலே இருளில் இருக்காத சகோதரனை வெளியே வா. சகோதரி இருளில் இருக்காது, கஷ்டத்தில் இருக்காது, பிரச்சனை இருக்காது. இயேசுவின் நாமத்தில் அவரை நம்பி அவரை சார்ந்து கொள். ஆண்டவர் உன் குடும்பத்தை வெளிச்சமாக்குவார். உன் இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். கர்த்தர் என் விளக்காய் இருக்கிறார். என் விளக்கை நீர் ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். தாவீது சொன்னார் அல்லவா, நீங்கள் சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கையின் கர்த்தர் வெளிச்சமாக்கி தருவார். நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தேவனை தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். மனுஷனை தவறாய் புரிந்து கொள்வது போல தேவனையும் தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். தேவன் மனுஷனத்திலே பட்சபாதம் கொள்வர் அல்ல. முழு உலகமும், முழு உலகத்தில் உள்ள குடும்பங்களும் வெளிச்சமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். பிரச்சனை எங்க இருக்கிறது? தேவனிடத்தில் அல்ல, நம்மிடத்திலே பிரச்சனை இருக்கிறது. நம்மிடத்தில் உள்ள பிரச்சனை தெரியுமா? அவரை சார்ந்து கொள்வது இல்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? நான் உண்மை சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அவசியம் காலகட்டம் இது, அவசியம், இது அவசியம். இந்த 2021 தேவனை சார்ந்து கொள்வதாக மிக மிக அவசியம். வேற வழியே இல்லைங்க, வழியே இல்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். கேளுங்க, அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து ஒரு ராஜா. அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்து இருந்து. ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை. எதிலே? நம்மை பற்றிய சாட்சி அப்படிதாங்க இருக்கணும். கர்த்தரை சார்ந்து இருக்கிறதுல இவரை போல யாரும் இருக்க முடியாதுங்க. ஊழியர்களை பற்றி சொல்லணும், விசுவாசிகளை பற்றி சொல்லணும். அவர் கர்த்தரை சார்ந்திருக்கிற விசுவாச குடும்பம், கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எசேக்கியாவின் ராஜா அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அதிகமாய் சார்ந்திருந்தார். அவர் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது பிரச்சனை இல்லாமல் இருந்ததா? இருந்தது. நம்முடைய வாழ்க்கை சில இடத்துல கர்த்தரை சார்ந்திருக்கிறதுனால பிரச்சனையே வராது, கஷ்டமே வராது, துன்பமே வராது, வேதனையே வராது. இப்படின்னு யாராவது பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கத்தை கேட்காது, ஆஃப் பண்ணு. அவங்க வஞ்சனையான பிரசங்கங்கள். யாரும் வரணும்னு நானும் பிரசங்கம் பண்ணல, யாரும் வரணும்னு சொல்லி ஜெபமும் பண்ணல. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் வரத்தான் செய்கிறது. வரும்போது என்ன செய்யணும்? கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தாவே, என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் வரக்கூடாத காரியங்கள் வந்துவிட்டது, நான் இப்பொழுது உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன். எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே அசீரிய ராஜாவாகிய சனகரிப் கர்த்தரை சார்ந்திருக்கிற எசேக்கியாவுக்கு விரோதமாய் வந்தார். வேதம் சொல்கிறது, கர்த்தரை சார்ந்திருந்த எசேக்கியாவுக்காக கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழும் போது, பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் யாரை கொண்டாலும் உங்களுக்கு ஒரு வெற்றியை தர அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். அது தூதனாயிருக்கலாம், அது ஒரு மனுஷனாயிருக்கலாம், அது ஒரு அதிகாரியாயிருக்கலாம், யாரோ ஒரு. ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்வதை விட்டு பின்வாங்கி விடாதே.
பிரச்சனைகள் வராது என்று சொல்லி பிரச்சனைகள் வரும்போது அநேகர் பின்வாங்கி போனார்கள். இன்னொரு சபையிலே இருக்கிற ஒருவர் ஒரு நாள் திடீரென்று இடத்துல ஜெபிக்க வந்தார். ஜெபிக்க வரும்போது சொன்னார், ஐயா என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, ரொம்ப கஷ்டங்கள், ஜெபம் பண்ணிக்கங்கய்யா. வேற ஒரு சபையில் உள்ள நபர். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எந்த சபைக்கு போறீங்க? அவர் சபை பேரை கேட்டவொடனே எனக்கு அந்த சபையினுடைய உபதேசம், அந்த சபையினுடைய போதனைகள்லாம் எனக்கு தெரியும். அப்ப நான் சொன்னேன், நீங்க இப்ப சொல்றீங்களே, நீங்க போற சபைக்கு நீங்க சொல்றதுக்கும் முரண்பாடா இருக்கு தெரியுமா? இந்த பிரச்சனையை போய் உங்க பாஸ்டர் சொல்லுங்க. ஏன்னா உங்க சபையினுடைய போதனை இதெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாது, இந்த கஷ்டம் வரக்கூடாது, இந்த கஷ்டம் வந்தா நீ விசுவாசி இல்லை, இந்த சோதனை வந்தா நீ விசுவாசி இல்லை, எல்லாம் இது வந்தா நீ தேவப்பிள்ளை இல்லை, இப்படியே வந்தா தேவப்பிள்ளை இல்லை, வந்தா தேவப்பிள்ளை இல்லை. இதை போய் சொல்லி எனக்கு வந்துருச்சே பாஸ்டர், நான் என்ன செய்யணும்? அவரை கேளு. நாங்க என்ன சொல்றோம், சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். அதனாலதான் எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்க இடறி போறதில்லை, நாங்க பின்வாங்கி போகிறதில்லை. அந்த நேரத்துல கர்த்தருடைய உதவியை நாங்க பார்க்கிறோம். நான் வந்து சொன்ன உங்களுக்காக ஜெபம் பண்றேன். தவறான போதனைகளுக்குள்ள இன்னைக்கு சிக்கி இருக்கும் போது, நீங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வரும்போதுதான் உங்களால நிற்க முடியல, ஆண்டவருக்காக நிற்க முடியல. நீங்க உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் தவிக்க வேண்டிய நிலைகள் வருகிறது. எசேக்கியா கர்த்தரை சார்ந்து கொண்டதுனாலே அங்கே ஜெபித்தார். நம்ம அதெல்லாம் வாசித்த நேரம் ஏற்கனவே அதிக நேரம் ஆயிற்று. ஜெபித்தார், ஆண்டவர் தூதனை அனுப்பினார். ஏன்? தேவனை சார்ந்து வாழும் ஒரு ராஜாவுக்கு உதவி செய்ய ஒரு தூதனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் அங்கே நடைபெறுகிற ஒரு போட்டி. அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் இந்த குறிப்போடு என் செய்தியை முடித்து உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக இருக்கிறேன். சற்று பொறுமையோடு கூட கேளுங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறார், தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நீங்க பழக்கமான வாசித்த வசனம் தானே. இதில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தால்தான் இந்த வார்த்தையை ஏன் தாவீது சொன்னார். இந்த வார்த்தையை அவரை சொல்ல வைத்தது எதனால தெரியுமா? 43ஆம் வசனத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் தாவீதை பார்த்து சொல்ற, நீ தடிகளோடும் என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி, அவன் மொட்டையா சபிக்கல. அவன் சபிக்கும் போது எப்படி சபித்தான்? அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். அவன் முதல் ஆயுதமே ஈட்டியும் இல்லை. ஏன்னா அவன் கையில எல்லாமே இருந்தது இல்லையா, கேடகம் ஈட்டி எல்லாம் பட்டையெல்லாம் அடிச்ச. அவன் எல்லாத்துக்கும் மேல எதை வச்சிருந்தான் தெரியுமா? கோலியாத்து தன் தேவர்கள் மேல் சார்ந்து வந்த கோலியாத். அதனால அந்த வார்த்தை இருக்குது, தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபிச்சிட்டான். அப்போ கோலியாத் என்ன நினைச்சான்னா, நான் ஏன் தேவர்களை கொண்டு சபித்ததுனால நிச்சயமா தாவீது என் கையில சாகதான் போறான். இதான் உள்ளது. இப்ப கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் அல்ல பிரச்சனை, கோலியாத்துடைய தேவர்களுக்கும் தாவீதின் தேவனுக்கும் தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப தாவீது கோலியாத்தையும் வந்தாச்சு, கோலியாத்து தாவீதையும் வந்தாச்சு. இதுக்கு இடையில மாற்றினது யார் தெரியுமா? கோலியாத்தினுடைய தேவன், தாவீதுடைய தேவன். அதனாலதான் அவன் தன்னுடைய தேவர்களை கொண்டு அவன் சபித்த போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பா என் தேவர்கள் அவனை சபிச்சாச்சு, அவன் கீழே விழுவான், அவன் தலையை நான் வெட்ட போறேன், இன்னைக்கு அவன் தலையை கொண்டு போய் ஆகாயத்து பறவைகள் போட போற, அவன் பிணத்தை காகங்கள் பறவைகள் சாப்பிட போகிறது என்ற அந்த இனத்துக்குள்ளே அவன் கோலியாத்து வருகிறான். ஆனா அதுக்கு முன்னாலேயே தாவீது பார்த்தான், நீ உன் தேவர்களை கொண்டு சபிக்கிறாயா? நான் எப்படி வந்தேன் தெரியுமா? என் கையில ஒரு கவனு, 5 கூழாங்கல், அது கூட நான் வச்சிருக்கிற கவன் உனக்கு தெரியாது, நான் என் பையில அடப்பையில வச்சிருக்கிற கல்லு கூட என்ன கல்லுன்னு உனக்கு தெரியாது.
அதை நீ பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இதெல்லாம் என்னுடைய கற்பனை உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த 45 வசனம் சொன்னார், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவனுடைய தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்திலே நான் உன்னத்தில் என்ன செய்கிறேன் வருகிறேன். 46 இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் என்ன செய்வார், ஒப்புவிப்பார். யுத்தம் கர்த்தருடையது. 47 பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் தாவீதுடைய வாயில நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார். கர்த்தர், யுத்தம் கர்த்தருடையது. அந்த வார்த்தை தாவீது 100க்கு 100 கர்த்தரை சார்ந்து கோலியாத்தின் இறங்குகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்ப்பணம் தேவை, ஒரு அர்ப்பணிப்பு தேவை. இந்த 2ஆம் தேதி இந்த ஆராதனையிலே அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்களா? உங்களை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலே நான் அதிகமாக நம்ம சார்ந்து கொண்டு ஒப்புக் கொடுங்க. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அல்லவா, அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் நான் நேரம் எடுத்து பேசுகிறேன். உங்களுடைய நீங்கள் கேட்கிற சத்தியம்தான் போதகரை நீங்கள் பார்க்க முடியாவிட்டாலும் இந்த சத்தியம் உங்களை பலப்படுத்தும், உங்களை ஸ்திரப்படுத்தும். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய செல்போனில் இன்டர்நெட்டுடைய காரியங்கள், அதனுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அது குறைவுள்ளதாக இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிற விசுவாசிகள் தானே. ஞாயிற்றுக்கிழமை சபையில் வந்து காணிக்கை செலுத்துகிறாச்சே, அந்த காணிக்கை பணத்தை எடுத்து உங்கள் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக தேவனுடைய ஆராதனையில நீங்கள் காணிக்கையை நீங்கள் அதை ரீசார்ஜ் பண்ணி முழு பிரசனத்தையும் கேட்கணும். ஆமே, பாதி கேட்டுட்டு பாதி ஆஃப் பண்ணி வச்சுட்டு இன்னொரு நாள் பார்ப்போம், அதை அப்படியே மறந்துடக்கூடாது. ஆராதனையை முழுமையாக நீங்கள் கேட்கணும். அப்போதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள முடியும். ஆராதனைக்குன்னே உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணுங்க, ரீசார்ஜ் பண்ணுங்க. நீங்கள் அது ஒரு ஆசீர்வாதங்க, அது ஒரு பிளெஸிங். உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கதான் எங்களுக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். அந்த ஞானத்தில் தான், கர்த்தர் கொடுத்த ஞானத்தில் தான் சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, விசேஷ கூட்டத்தினுடைய செய்திகள் வருதா, அதற்கென்றே உங்கள் பணத்தை ரீசார்ஜ் பண்ணுங்க. ஃபோனில் எதில் கட்டணமோ கட்டுங்க. அதனுடைய பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சில ஆட்கள் போன வருஷம் கேட்டேன், என்ன நீங்கள் உங்கள் ஃபோனில் காசு இல்லை பாஸ்டர், ரீசார்ஜ் பண்ண முடியல. நான் சொல்லுவேன், சாப்பாடு பணம் மாதிரி இருக்கிற ரீசார்ஜ் பண்ண, கர்த்தர் உங்களுக்கு வழி திறப்பார். எது முக்கியம்னு யோசிப்பார். பேசலாம், கண்ணை மூடுவோமா, ஜெபிப்போமா. ஆண்டவரே, நான் உண்மை சார்ந்து வாழ்வேன் என்று சொல்லுங்க. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் சர்வவல்லமை இரட்சகரே, ஆசா கர்த்தரை சார்ந்து கொண்டார். எசேக்கியா ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டார். ஆண்டவரே, தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டார். ஒரு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் போனதினாலே அவர்கள் தோல்வி அடைந்ததை 4ஆம் பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் போய் சார்ந்து கொண்டு வழி விலகிறோமோ அன்றைக்கு தோல்விகள் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை நடத்தும். ஆசீர்வதி மாலை ஆராதனை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் இந்த ஆராதனையிலே இல்லங்களில் உட்கார்ந்து கேட்ட ஒவ்வொருவரோடு கூட எப்பொழுதும் நினைக்கிறதாக. ஆமென்.